ஆண்டவரே ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இன்னும் என்ன நாள்? பெண்கள் தினம். ஹல்லேலூயா. பெண்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் தேவன் உருவாக்கின பெண் யாரு? ஏவாள். ஏவாளை எதற்காக உருவாக்கினது? ஹல்லேலூயா. வருது, நீங்க எல்லாம் பேசணும். ஹல்லேலூயா. இந்த செய்தி மட்டும் இல்லை, நீங்கள் உணரணும். தெரிஞ்சது தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது உங்கள் உள்ளுக்குள்ளே போனாச்சா ஆளில் திரும்பி பேசணும். அப்படி தானே? அது கேட்டுட்டு இருந்தால் பிரசங்கம். இப்போ நான் பிரசங்கம் பண்ணல, டீச்சிங் பண்ணுறேன் உங்களுக்கு. ஹல்லேலூயா. டீச்சிங் சொல்லும்போது பிள்ளைங்களும் திருப்பி ஆன்சர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தது எதுக்காக? ஏற்ற துணையாக. ஹல்லேலூயா. ஆனால் ஏவாளை ஏற்ற துணையாக இருந்ததா? ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்மளும் அப்படி தான் இருக்குது. ஆமென். நம்ம கணவன்மார்கள் நிறைய நேரத்தில் நம்மள்ட்ட எதிர்பார்க்கണது என்னது? ஏற்ற துணையாக இருக்கணும்னு. ஹல்லேலூயா. பாக்கி எல்லாமே இணை. ஆமென். எல்லாவற்றையும் உருவாக்கியாச்சு. மிருகங்கள், பட்சிகள், ஹல்லேலூயா, எல்லா ஜீவஜாலங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கிட்டும் ஆதாமுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆதாம்கள் சந்தோஷப்படணும் வச்சா ஏவாள்கள் வரணும். ஹல்லேலூயா. அப்ப ஏவாள் எப்படி இருக்கணும்? துணையா இருக்கணும். இணையா இருக்கக்கூடாது, துணையா இருக்கணும். ஹல்லேலூயா. துணைன்னு சொன்னா எப்படி தெரியுமா? இந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அப்படி ஒன்று இருக்கா? இருக்கல. அவரோட வேலை என்ன? இந்த துணை முதலமைச்சர வேலை. ஹல்லேலூயா. ரொம்ப பெரிய காரியம் மட்டும்தான் எங்க வரும்? முதலமைச்சர்கிட்ட வரும். பாக்கி எல்லாம் இந்த துணை முடிச்சுடும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம டியூட்டி என்னது? ஹல்லேலூயா. ரொம்ப பெரிய காரியம் மட்டும்தான் இங்க போனோம். ஹல்லேலூயா. காரணம் அவர் எப்படிப்பட்டவங்க? மண்ணு, நம்ம எல்லாம் எலும்பு. ஹல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்க? பலவீன பாண்டம். பலவீன பாண்டமா? ஹல்லேலூயா. மனசை சுட்டு சொல்லுங்க, நீங்க பலவீன பாண்டமா, இவங்க பலவீன பாண்டமா? உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, உங்க அனுபவத்தில் சொன்னா போதும். சகோதரர்கள் பலவீன பாண்டமா, சகோதரிகள் பலவீன பாண்டமா? சரீரத்தின்படி சகோதரிகள் பலவீன பாண்டம், மனதின்படி ஆண்கள் தான் பலவீன பாண்டம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு நம்ம பலவீன பாண்டம். நீங்க அவர் பலவீன பாண்டம் அறிஞ்சா நீங்க என்ன பண்ணணும்? தாங்கணும். ஹல்லேலூயா. தாக்கக்கூடாது, தாங்குகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆதாமினிடத்தில் ஏவாளை கொடுத்தது ஹல்லேலூயா ஏற்ற துணையா கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஏற்ற துணையோட வேலையே அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும். துணைன்னு சொன்னாலே ஹெல்ப்பர், சப்போர்ட்டர். ஹல்லேலூயா. ஹெல்ப் பண்ண வேண்டியதா. எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? எல்லா வச்சிலுமே. அவர் தோட்டத்தில் வேலை செஞ்ச போனா அவரோட வேலை என்னது? தோட்டத்தை பராமரிக்கவும் அதை பாதுகாக்க வேண்டியது பொறுப்பு யாருடையது? ஆதாமினுடையது. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. தோட்டத்தை காக்கவும் அதை பராமரிக்கவும் ஆண்டவர் ஆதாமை ஏற்படுத்தினார். அப்போ அந்த பண்படுத்தின நேரத்தில் ஏவாள் என்ன பண்ணணும்? அவர் மம்மட்டி எடுத்துட்டு போனா தண்ணி எடுத்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றது? மம்மட்டி எடுத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாரு, தண்ணி அங்கே இருக்கு, போய் எடுத்து குடிச்சிங்க. நிறைய பெண்கள் பண்ணான தவறு. ஹல்லேலூயா. ஏற்ற துணை தன் சகோதரர்கள், தன் கணவர். எத்தனை மனைவிகள் சொல்ல முடியும்? என் கணவனோட முகத்தை பார்த்து அவர் எப்படி இருக்கிறாரு நான் கண்டுபிடிக்கும் சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் வைஃப். ஹல்லேலூயா. நம்ம மனைவிகள் அவர்கள் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கணும். அம்மா அதெல்லாம் ரொம்ப இதுமா, அவர் வளர்ந்தது ஒரு மாதிரி, நான் அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் முடியும். ஹல்லேலூயா. நம்ம யாரு? ஏற்ற துணை. ஏற்ற துணையால தன் துணை எப்படி இருக்கிறாரு? அவர் கஷ்டமா இருக்கா, தலைவலிக்குதா எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? வர்றது இப்படிதான் உள்ள வருவாரு. ஏங்க தலைவலிக்குதா, உட்காருங்க, கொஞ்சம் ஃபேன் போட்டு விடு. இதெல்லாம் பண்ணணும். சகோதரிகள் பண்ணாத தவறு. ஆமே. நிறைய வீடுகள்ல ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை. அந்த பிள்ளைங்க உங்களை பார்த்து பழகின பிள்ளைங்க அதுக்கு மேல சண்டைக்காரிகளாக. காரணம் நீங்க தான். எல்லாமே செய்ய வேண்டிய ஒரு தாய். ஃபர்ஸ்ட் குடும்பத்தில் மாதா பிதா குரு தெய்வம்னு உலகத்தான் சொல்லுவோம். ஆனா அதுதான் உண்மை. நம்ம வீட்டில் தான் பிள்ளைங்க பழகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்?
சகோதரர்கள் வேலை முடிச்சு வரணுதா, உட்கார வைங்க, ஃபேன் போட்டு விடுங்க, தண்ணி எடுத்து கொடுங்க. இதெல்லாம் ஒரு சகோதரி பண்ண வேண்டிய பொறுப்பு. ஹல்லேலூயா. நீங்கள் எடுத்து குடிங்க, அந்த செம்பில் தண்ணி இருக்கும். ஹல்லேலூயா. அவருக்கு எடுக்க தெரியாதா? அது தெரியும். ஆனால் நம்ம கொஞ்சம் எடுத்து கொடுக்கும்போது ஹல்லேலூயா, நமக்கு எதுவும் குறைஞ்சு போனதில்லை. ஹல்லேலூயா. நானும் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன், உண்மைதான். ஆனால் என்ன பண்ணணும்? அவருக்கு துணையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அது என்ன பண்ணும்? அன்பு வர்த்திக்கும், பாசம் வர்த்திக்கும் நம்ம மேலே. ஐயோ பரவாயில்ல என் பிள்ளை பரவாயில்ல பிள்ளை, உனக்கு முடியல, நீ படுத்துக்கோ. நிறைய சகோதரமார்கள் செய்ய காரணம் என்ன தெரியுமா? அவங்க கஷ்டத்தில் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யும்போது நம்ம முடியாமல் பார்த்து அவங்க நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருக்கணும்? துணையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வசனம், சங்கீதம் ஃபஸ்ட்டு வசனம் ஆதியாகமம் 2:18, ஏற்ற துணை. ஹல்லேலூயா. நான் வசனம் வாசிக்கல, சீக்கிரம் வரும். ஃபஸ்ட்டு வசனம் ஆதியாகமம் 2:18. இதெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், அதனால தான் அப்படியே கடைன்னு போயிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு வசனம், ஏற்ற துணையே கர்த்தர் என்ன பண்ணினாரு? ஹல்லேலூயா. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்போ ஏற்ற துணை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சங்கீதம் 128:3. இதெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். மனைவி யாரு? மனைவி வீட்டோரங்களில் செடியா கொடியா? செடியா கொடியா? ஹல்லேலூயா. அப்ப செடி யாரு? செடி யாரு? சகோதரர்கள், நம்ம தலைவர்கள் தான் யாரு? செடி. ஆனா செடியில கனி வருமா, கொடியில கனி வருமா? திராட்சை செடியில கனி வருமா, கொடியில கனி வருமா? கொடியில தான் கனி தொங்கும். அப்ப எங்க கனி வரணும்? ஆமா, அதுதான் முடியல, கனியும் இல்லை, எதுவுமே வரல. இன்னைக்கு மனம் திரும்பணும். நம்ம தவறு. சொன்னக்கால ஞானும் அதில் லேடிஸ் தானே, ஞானும் ஒரு உமன், அதனால எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம ஹல்லேலூயா கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்போது திராட்சை கொடிகள். ஹல்லேலூயா. திராட்சை கொடியை பார்த்தா எப்படி இருக்கும்? அது செடி ஒரு பக்கம் இருக்கும், நடுவில் செடி இருக்கும். நீங்கள்லாம் தேனி அந்த ஏரியாலாம் போனால் தெரியும். செடி இப்படி இருக்கும், ஆனால் இப்படியே ஃபுல்லாக நம்ம பாஷைன்னு சொன்னால் திராட்சை செடி வேண்டாம், இந்த கைப்பக்காக்கு பாவைக்காய் செடி எங்கே இருக்கும்? கீழே இருக்கும் ஒரு பக்கம். ஆனால் அதனோட கொடி என்ன பண்ணிடும்? அப்படியே போயிடும். காய்க்கிறது எங்கே இருக்கும்? அடுத்தவன் வீடுனோட மேலதான் காய் இருக்கும். அப்படி தானே? அப்ப கொடி படர்ந்து இருக்கணும். அப்ப நம்ம பெண்கள் எப்படி இருக்கணும்? அப்படியே படர்ந்து அப்படியே புஷ்டியா இருக்கணும். சும்மா காஞ்ச கறிவாடு மாதிரி இருந்தா அதுக்குள்ள காய் வருமா? கட் பண்ணி தான் விடும். ஆண்டவர் காஞ்சதா இருக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே புஷ்டி உள்ளவர்களாக, பூக்கிறவர்களாக, காய்க்கிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் மனைவி துணையா இருக்கணும், ரெண்டாவது கொடியா இருக்கணும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லி இருக்கிறாரு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில். அது ஒரு பாயிண்ட். ஹல்லேலூயா. இப்ப நிறைய மனைவிகள் பக்கத்து வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி, அந்த வேலை வேண்டாம். ஹல்லேலூயா. நிறைய பேத்துக்கு பக்கத்து வீட்டுல எல்லாமே கனி கொடுக்க நல்ல முடியுது, ஆனா சொந்த வீட்டுக்குள்ள அவர் எதுவுமே சொன்னா கேட்க மாட்டாரு. நீ போ அப்படி சொல்லி என்ன ஆட்டி விடுறது, துரத்தி விடுறது. அதனாலதான் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். எந்த செடியோட கொடி ஒட்டி இருக்கோ, அல்லது எந்த செடியோட ஆண்டவர் கொடியை ஒட்டி சேர்த்து வச்சிருக்கிறதோ அந்த செடியோட தான் கொடி இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ சாமுவேல் பாஸ்டர் எന്ന செடியோட கொடிதான் ലിൻസി എന്ന ഞാൻ. ஹல்லேலூயா. அதே போல் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கொடி இருக்குது. ஹல்லேலூயா. அந்த செடியில் தான் கொடி கனெக்டாக இருக்கணும், வேறு செடி போய் கனெக்ட் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. அதுவும் பிரச்சனை தான். ஆமே. நிறைய நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனை வரன காரணம் தன் வீட்டோரங்களில் இல்லை,
வேற வீட்டோரங்களில். ஹalleluya. கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஹalleluya என்ன பண்ணணும்? ஹalleluya. அந்த வசனவாசி, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாய். ஹalleluya. அப்ப உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி. புரிஞ்சிருச்சா இல்லையா? ஹalleluya. அப்படியே தலையில நல்ல தரவா வச்சுக்கோங்க. ஹalleluya. இதுக்கு மேல குடும்பத்துல பிரச்சனை, அவங்க பண்ணாங்க இவங்க பண்ண, யாரும் இல்லை, நம்ம தான் தப்பு பண்ணணும். ஹalleluya. நம்ம கரெக்டா இருந்தா நம்ம செடி கரெக்டாக இருக்கும். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் செடியே எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும், கொடியே தான் கட் பண்ணணும். நம்ம யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு செடியை பார்க்க முடியும். ஹalleluya. அது ஒரு திராட்சை செடி தான். அந்த திராட்சை செடி யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அந்த திராட்சை செடியை அப்படியே கொடியை பற்றி பார்க்க முடியும். அது கிறிஸ்துவாகிற திராட்சை செடி மேலே அந்த கொடியாக படர்ந்து இருக்கிற நம்மளை ஒவ்வொருத்தரையும் காண்பிக்கிறது. ஹalleluya. சபையையும் ஹalleluya, சபை தேவ சபை ஒவ்வொருத்தரும் மனவாட்டிகள் கிறிஸ்து ஹalleluya மணவாளனாக காண்பிக்கிறது. இங்கே வசனம் சொல்கிறது மனைவி கணவனை பற்றி பேசுகிறது. மனைவி எப்படி இருக்கணும்? கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஹalleluya. நீங்க ஒவ்வொரு கனி கொடுக்கிறவர்களா? ஹalleluya. குடும்பத்துக்கு கனி கொடுக்கணும். அன்பு ஒரு கனி, சந்தோஷம் கனி, சமாதானம் கனி. அடுத்தது நீடிய இருக்கா? அதுதாம்மா இல்லை, ஷட்டுன்னு கோபம் வருது. ஹalleluya. அடுத்தது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த சாந்தம் பேர் இருக்கும். சாந்தம், இந்த கனி எல்லாம் இருக்கணும் வீட்டுக்குள்ள. ஹalleluya. ஹalleluya. மனைவிமார்களாகிய உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஹalleluya குத்தி காமிக்கணும் இல்லை, அவங்கள நல்வழியில் நடத்த உங்களால் முடியும். ஹalleluya. அதற்கு ஒரே ஒரு சாட்சி ஞான் தான். ஆமென். என்னோட குணம் எப்படின்னு கேட்டா, நான் ஆராதனை வேலையில் சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு தெரியும், மன்னிக்க முடியாத குணம். ஹalleluya. ஊழியக்காரன் பிள்ளை தான் நான். ஸ்டேஜில் இருந்து வசனம் வச்சு பேசுகிறேன். எனக்கு 1 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா ஊழியத்தில் வந்தவர். ஆலையில கஷ்டங்கள், நஷ்டங்கள், எல்லா துயரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து வளர்ந்த பிள்ளை தான் நான். ஆலையில அதனால எனக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் மன்னிக்கக்கூடாத குணம். வேறு எதுவும் மன்னிக்காமல் இருக்க மாட்டேன். எங்கள் அப்பாவை யாராவது பேசினா எனக்கு பிடிக்காது. ஹalleluya. அப்பா நைட்டு பகல் அம்மாவும் அப்பாவும் எங்களெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு போயிடும். அவன் 12 மணி 1 மணி நாங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்கோம், எங்கேயாவது விட்டுட்டு அவங்க 2 பேரும் ஊழியத்துக்கு போயிடும். ஆனாலும் இத்தனை நல்லது பண்ணாலும் திருப்பி என்ன பண்ணும், அப்பாவே குறைச்சலும். எனக்கு அது பிடிக்காது. ஹalleluya. அவங்கள பார்த்தா நான் சோத்திரம் போட மாட்டேன். அவங்க இப்படி வந்தால் நான் இப்படி போயிடும். ஹalleluya. அப்படிப்பட்ட குணங்கள். நான் என்னை பற்றி தான் பேசுகிறேன், மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது. என்னை பற்றி தான் நான் பேசுகிறேன். என்னோடய குணம் அப்படிப்பட்ட குணமாக இருந்தது. அதனால நான் சபை ஊழியத்தை பயந்து. காரணம் எனக்கு தெரியும்ல சபை எப்படி இருக்கும், விசுவாசிங்க எப்படி இருக்கும், வர்ணவங்க எப்படி இருப்பாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காது. காரணம் நான் இந்த இதில் தானே, இந்த ஃபீல்டில் தானே வளர்ந்து வருதுங்க. அதனால் சபை ஊழியம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவா தான் நான். ஹalleluya. ஆண்டவர் என்னை சபா ஊழியத்துக்கு அழைத்தார். ஆண்டவர் என்னை நம்ம ஊழியக்காரன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்து அவர குணம் எப்படின்னு கேட்டால் யார் எது சொன்னாலும் அடுத்த நிமிஷம் ஐயான்னு கூப்பிட்டா ஓடி போயிடுவார். ஆனால் என்னால் முடியல. ஹalleluya. அவங்க தான் காலையில் மத்தியானம் பேசியிருப்பார், இவனை அப்படி எப்படி இது பேசியிருப்பார். நைட்டு ஃபோன் வரும், ஐயா முடியலன்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுவார், மத்தியானம் பேசினவர் வந்து பார்க்க மாட்டார், பைக்கை தூக்கிட்டு போயிடுவார். இங்கே குழந்தை காய்ச்சலோடு இருக்கும், நான் முடியாமல் இருக்கும், அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் எங்கே போயிடும், எந்த விசுவாசி பேசினதோ அந்த விசுவாசியை பார்க்க போயிடும். நான் கேட்கும், ஏப்பா நீங்கள் உப்பு போட்டு தான் சாப்பிட்ணதாப்பா, இப்படிலாம் கேட்கக்கூடாது. ஆனால் நான் கேட்டிருக்கேன். ஏன்னாட்டா என்னால் மன்னிக்க முடியல, அவங்கள என்னால் அவங்கள பார்க்க முடியல. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அழுகும், ஆண்டவரே அந்த விசுவாசியெல்லாம் வச்சு எப்படி ஓட்டினது என் காலத்தை, என்னால் முடியலப்பா சொல்லும்போது அவரே சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லலை, நம்ம ஊழியக்காரர் அவர் என்ன சொல்லுவாருன்னாட்டா, பரலோகம் போனோமான்னு கேட்பார். நிறையெல்லாம் கேட்க மாட்டார், கடமுட்டாந்து பேசவும் மாட்டார். ஒரே கேள்வி, பரலோகம் போனோமா உனக்குன்னு கேட்பார். போனோம், மன்னி. ஹalleluya.
இன்னைக்கு பாஸ்டர் அம்மாவா இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி நிற்க காரணம், அவர் ஒவ்வொரு டைம் எங்கிட்ட கேட்கணும் ஒரே கேள்வி, பரலோகம் போனோமா மன்னி, பரலோகம் போனோமா இப்படி இரு, பரலோகம் போனோமா. அவங்களே பார்க்காத, நம்ம கர்த்தருக்காக செய்கிற, நம்ம ஊழியத்தை செய்கிற, நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது நம்ம கரெக்டாக செய்கிறோம். அவங்க விதைக்கணது அவங்க இருக்கட்டும். இப்படி போனதுனால தான் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ கனி, ஒவ்வொரு திராட்சை கொடியும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ நம்மளுக்குள்ள அந்த கனி வேண்டும். ஹல்லேலூயா. வேணுமா? கனி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நிறைய வாலிப பிள்ளைங்க சொல்லுது, அம்மா எங்களுக்கெல்லாம் இந்த செய்தி கிடையாதுன்னு. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் என்னோட பிள்ளை என்கிட்ட சொல்லியாச்சு, நீங்கள் தான் உமன், நாங்கள் கேர்ள்ஸ். ஹல்லேலூயா. நாளைக்கு நீ எல்லாம் உமன் ஆகும், அதனால இன்னைக்கு கேட்டு வச்சுக்கோ. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கேட்டு பழகினது நாளைக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போது அடுத்த வசனம் நீதிமொழிகள் 31 அதிகாரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 31 அதிகாரம் ஃபுல்லாக ஒரு சகோதரி என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை எப்படி நடத்தினது, புத்தியுள்ள ஸ்திரீயை பற்றி பேசுவோம். ஆலையில் அதே நீதிமொழிகள் வேறொரு வசனம் சொல்லும், சண்டைக்காரியோடு கூட இருக்கிறதுனே காலணும் அதே நீதிமொழிகள் சொல்லும். இதெல்லாமே எங்கேயாவது மூலையில் போய் உட்காரணும். அவர் சொல்கிறதை பார்த்தாலே நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30ஆம் வசனம், சத்தத்தை உயர்த்தி, யாராவது சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழி 31:30 நல்ல ஒரு வசனம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயே புகழப்படுவாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சகோதரிமார்கள் என்ன பண்ணனது, கணவன்மார்கள் வரக்குள்ள குளிச்சு பவுடர் போட்டு மேக்கப் பண்ணி அப்படியே லிப்டிக்கு போட்டு அப்படியே பூவெல்லாம் வச்சு அப்படியே சௌந்தரியம் அழகாக இருக்கும். நிறைய கணவன்மார்கள் விரும்புகிறது தப்பு இல்லை, நீங்கள் பண்ணணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். அப்போ எல்லாச்சும் வலிஞ்ச மூஞ்சியோடு உட்காரக்கூடாது. ஆனால் அது ஆண்டவர் சொல்லலை. சௌந்தரியம் எப்படிப்பட்டது? வஞ்சனை உள்ளது. ஹல்லேலூயா. இந்த அழகு வீண். நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணும்போது இருந்த மாதிரி தான் இப்போ இந்த அம்மா இருக்கணதா? ஹல்லேலூயா. அந்த அழகு வேற, அதெல்லாம் போய் இப்போ குண்டாயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் வேற கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. இதே தான். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். அதுதான், அழகு வீணாயிடும், சுளுங்கிடும். முகத்தினோட இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கொலகொலன்னு இருக்கும், கொஞ்சம் கரையும் போது சுருக்கு வரும். அப்போவும் இதே அன்பு இருக்கணும். ஹல்லேலூயா. அழகெல்லாம் வீணு, ஆனால் என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. அதுதான் பாயிண்ட். ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ, ஒரு சகோதரி எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பயப்படுகிறவளாக இருக்கணும். அவளை எப்படி ஆண்டவர் செய்வார்? புகழ செய்வார். புகழ்ச்சி விரும்பாதவங்க யாராவது இங்கே இருக்கா? ஹல்லேலூயா. எல்லாம் சின்ன பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, அவனுக்கும் ஒரு புகழ்ச்சி விரும்புகிறது. ஹல்லேலூயா. ஸ்கூலில் அவனும் படிச்சிருக்கும், பக்கத்தில் இருக்கணும்னு ஓடி இருக்கும். ஆனால் அவனும் நல்லா செஞ்சிருக்கும், பக்கத்தில் இருக்கணும்னு நல்லா செஞ்சிருக்கும். பக்கத்தில் இருக்கணும்னு மட்டும் மிஸ்ஸு கூப்பிட்டுட்டு, டே நீ நல்லா பண்ணேன்னு சொன்னால் இவன் முகம் எப்படி இருக்கும்? நானும் தான் பண்ணல அம்மா, அங்கே எதுவும் பேச மாட்டான், வீட்டுக்கு வரும். ஆல்ரெடி அம்மாட்ட தான் கம்ப்ளைண்ட் வரும். என்ன பண்ணும்? அம்மா நான் நல்லா பண்ணேம்மா, அந்த மிஸ் அவனை மட்டும். ஆளு நிறைய நேரத்தில் இந்த குழந்தைங்கள மட்டும் பேச வேண்டாம், பெரிய குழந்தைங்களும் இப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அம்மா அவங்கள மட்டும் பேசிட்டேம்மா, அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருச்சுமா, அவங்களுக்கு மட்டும் பண்ணம்மா. ஹல்லேலூயா. புகழ்ச்சி வரணுமா? கர்த்தரோட சமூகத்தில் பயப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தினா யாரும் கீழே இறக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ்தர்னு சொன்னாலே நட்சத்திரம். ஆனால் எஸ்தர் ராஜாத்தியை குறித்து அவரோட சரித்திரம் பார்க்கும்போது அவளை ஒரு அநாதை. ஆமென். அவளை வளர்த்தினதே சித்தப்பன் வளர்த்திட்டு வர்றாங்க. அவர் சொல்லன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வளருகிறதான ஒரு பிள்ளை தான் வாலிப பிள்ளை எஸ்தர். ஹல்லேலூயா. எஸ்தரை கர்த்தர் கொண்டு போய் அரண்மனைக்குள்ள கொண்டு போய் வைக்கிறது. எங்க இருந்த பிள்ளை? ஹல்லேலூயா. அடிமத்தனத்தில் பிடிச்சு கொண்டு வந்த பிள்ளை தான் இப்ப ஆண்டவர் அந்த பிள்ளை எங்க கொண்டு போய் வைக்கிறது? அரண்மனைக்குள்ள போகிறது. ஆனா அரண்மனைக்குள்ள போகும்போதும் தன்னோட அப்பா, வளர்த்த அப்பா சொல்லி கொடுத்தது அவன் மறக்கல, ஆண்டவரை மறக்கல, அவர் சொல்லி கொடுத்த தேவ வார்த்தைகள் மறக்கல, அதை கடைபிடித்து அவ வாழ்ந்ததுனால ஹல்லேலூயா ஆண்டவர் அந்த வசனங்கள் பார்க்கிறது. மனுஷன் கண்களில் அவளுக்கு இரக்கம் கிடைத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பயமுள்ள ஒரு பிள்ளைக்கு அது புகழ்ச்சி உண்டாகும். அது மட்டும் இல்ல, அவளுக்கு
இறக்கம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நமக்கு நிறைய நேரத்தில் இறங்கவே இல்லை. என் புருஷன்மா அவருக்கே என் மேலே ஒரு இறக்கம் இல்லைம்மா, இவ்வளோ வேலை செஞ்சேம்மா, ஒன்றும் இல்லைம்மா, கண்டுக்கவே இல்லைம்மா. நீ கர்த்தருக்கு பயப்படு. ஹல்லேலூயா. எப்படியுமா கர்த்தருக்கு பயப்படணும்? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையாக இருந்துப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணும்போதே சொல்லி கொடுத்துருவோம், என்னது, மனைவிமார்களே உங்கள் சொந்த புருஷனுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. கல்யாணம் பண்ணி 22 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை 20 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை 50 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை 40 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் கர்த்தருக்குள் கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா? அப்படி சொன்னாலும் அவர் சொல்லணும் பேச்சை கட்டாமல் நடக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உடம்படிக்கையை மீறக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு தவறு வரும். தவறு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தவறுன்னு நமக்கு தெரிஞ்சால் போய் சாரி கேட்டுடணும். அதம்மா முடியல, நான் எப்படி போய் இறங்கினது, அவர் வந்து கேட்கட்டும். ஹல்லேலூயா. நம்ம நிறைய வீடுகளில் நடக்கின விஷயம் என்னது, சாரின்னுள்ள வார்த்தை வாயில் வராது. 2 வாக்கு, 2 அச்சரம். ஆனால் அது வர்றக்கு அவன் சொல்லட்டும், இல்லை அவர் சொல்லட்டும், அவன் சொல்லட்டும். அவள் சண்டை எப்படி நாள் போகுது, 3 ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு, 1 வாரம், 10 நாள் பேசாமல் இருக்குது. அதில் இடையில மாட்டினது யார்? இந்த பிள்ளைங்க. டேய் உங்கள் அப்பாட்ட சொல்லு, அடுத்து இங்கேருந்து உங்கள் அம்மாட்ட சொல்லு. ஹல்லேலூயா. 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 உடம்படிக்கையை மீறக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹல்லேலூயா நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. பேசி சமரசமாயிட்டு தான் படுக்கைக்குள்ளே போகணும். உங்கள் படுக்கை தனியாக இருக்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லியிருக்கு. எத்தனை சகோதரிமார்கள் படுக்கை ஒன்றா இருக்கு? ஹல்லேலூயா. வசனம். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படணும் சும்மா கிடையாது. கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தருக்கு பயப்படுதுன்னா வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தின்படி நடக்கிறவனே உத்தம மார்க்கத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு வசனமே, வசனத்தின்படியே வாழல. ஒரு வாரம் ஃபுல்லாக எதுக்கு வசனம் சொல்லணும்? அம்மா வசனம் இழுத்துட்டே போகுது. வசனம் தான் நம்மளை புடமிடும், வசனம் தான் நம்மளை பாதுகாக்கும், வசனம் தான் நம்மளை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அதனால தான் நாங்கள் லேட்டாக வர்றோம் வசனம் கேட்கறக்கு. ஹல்லேலூயா. ஆராதனை வேலையில் சொன்னதுதான், நல்ல நிலத்தில் வீண விதை எப்படி நல்ல நிலமாகும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி வயலுக்குள்ளே சும்மா கொண்டு விதை விதைச்சு நம்மளால் அறுவடை செய்ய முடியுமா? 30, 60, 100மா? ஹல்லேலூயா. விதை விதைச்சு சும்மா ஒரு வயல் கிடக்குது, அதில் கொண்டு சும்மா விதை விதைச்சா நமக்கு 30, 60, 100 கனி கிடைக்குமா? என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த முதல்ல கொத்தி அந்த மண்ணெல்லாம் ரெடி பண்ணணும். அதில் அதுக்குள்ளே திரும்பி என்ன பண்ணணும்? சாணி போடணும், பச்சையில் போடணும், தண்ணி ஊற்றணும், அது அப்படியே கொஞ்ச நாள் விடணும். அதெல்லாம் அழுகி, இந்த காலத்தில் நான் மருந்து சொல்லலை, பழைய காலம் நான் சொன்னேன். ஹல்லேலூயா. எனக்கு இந்த காலத்தில் தெரியாது, நான் பழைய காலத்தை வயல் தான் பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா. அதெல்லாம் அழுகி அப்படியே 1 மாதம் கிடக்கும்போது அதெல்லாம் அழுகிடும். அழுகி கழியும்போது என்ன பண்ணும்? இந்த மாட்டை விட்டு ஓட்டும். எதுக்கு ஓட்டுனது? அப்படியே அது கடைன்னு ஓடும்போது இந்த மேலே இருக்கிற கீழே போயிடும், கீழே இருக்கிற மேலே வரும், அப்படியே சேராயிடும். நமக்கு பார்க்கறக்கு என்னது? சேரு. ஆனால் அதுக்குள்ளே கொண்டு போய் விதைச்சு பாருங்க, அப்போதான் 30, 60, 100 கனி வரும். ஹல்லேலூயா. இதுக்கு தான் ஆராதனை. நிலம் பதப்படுத்துற இடம் தான் ஆராதனை. பாடல் ஆராதனையில் நம்முடைய நிலம், ஹிருதயமாகிற நிலத்தை ஆண்டவர் பதப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்படியே புடமிடும். அது அப்படியே அப்படியே நல்ல கொள்ளான்னு அதுக்கப்புறம் விதை விதைச்சா 30, 60, 100 கனி வரும். இல்லாச்சா பறவை கொண்டு போகும், முள் நசுக்கி போடும். அதில் வெயில் அடிக்கும் போது காஞ்சு போயிடும். அதில் சின்ன பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போக காரணமே நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் நிலம் கரெக்டாக இல்லை. வசனம் கேட்கக்கூடிய நிலமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தேவ பயம் இருக்கணும். ஒரு தேவ பயம் இருக்கிற பிள்ளைங்க ஆராதனைக்கு ஓடி வந்துடும், முக்கியத்துவம் கொடுத்துடும், தேவ சமூகத்தில் உட்காரும். ஆண்டவரே ஓய்வு நாள் ஓடி வந்து கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. தேடணும். அதான் முடியலம்மா. ஹல்லேலூயா. அதுக்குதான் டைம் இல்லைம்மா, முடியலம்மான்னு சொன்னது என்ன இல்லை,
டைம் இல்லை, எது கேட்டாலும் டைம் இல்லை. ஹல்லேலூயா. எஸ்தர்னோட காலத்திலே எஸ்தர் ஒரே ஒரு உத்தரவு கொடுக்கிறது, என்னது? நான் ராஜாவினிடத்தில் போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்? 3 நாள் உபவாசம் பண்ண போறேன். நான் புசியாமலும் குடிக்காமலும் நானும் என் தோழிகள் உட்கார போறேன். அங்க இருக்கிற யூத ஜனங்கள் ஃபுல்லா உட்கார சொல்லு. ஹல்லேலூயா. எஸ்தர்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. ஆலையில யூத ஜனம் ஃபுல்ல முழங்கால் படியிட ரெட்டுடுத்து ஆலை சாப்பிடல, அவங்க புசியாமல குடிக்காமல தேவ சமூகத்தில் அவங்க ஜெபம் பண்ண. இங்க எஸ்தர் ராஜாவினிடத்தில் போகும்போது கர்த்தரை கண்களில் தயவு கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல் பேச்ச கேட்கறதுக்கு நேரம் இல்லை. யாரு பேசுறதுக்கு நான் என்ன கேட்கணுது? ஹல்லேலூயா. எதனால ஆசீர்வாதம் வரல? யூதருக்கு ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. மொர்தெக்காய் ஒரே வார்த்தை சொன்னா, நீ இன்னைக்கு ஹல்லேலூயா நீ சும்மா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வரும், நீயும் குடும்பம். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். ஆமென். நம்ம குடும்பம் காப்பாற்றப்படணும்ச்சா, நம்ம தேசம் காப்பாற்றப்படணும்ச்சா, நாம முழங்கால் படியிடணும், நாம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அங்க ஈரான்ல தானே யுத்தம், இல்ல அமெரிக்கால தானே யுத்தம், இல்ல இஸ்ரேல் தானே யுத்தம் போடுது, எனக்கு என்ன பிரச்சனை கேட்டா அந்த யுத்தம் இங்க வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது பஞ்சம் வரும். ஹல்லேலூயா. பஞ்சம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெபிக்க டைம் இல்லை, ஒரு கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் டைம் இல்லை, ஹல்லேலூயா ஃபாஸ்டிங் ப்ரேயர் டைம் இல்லை, ஹல்லேலூயா எந்த ப்ரேயர் டைம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை 10 to 11 அது மட்டும்தான் டைமு. பாக்கி ஆராதனை அம்மா பண்ணுங்க, ஐயா பண்ணுங்க, இல்ல அவங்கள பாஸ் நீங்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்புறம் உங்களெல்லாம் ஆண்டவர் எதுக்காக அழைச்சாரு? சும்மா அந்த சேர நப்பருக்கா? ஒவ்வொரு கர்த்தர் அழைத்திருக்கிறதுக்கு ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை அழைத்த நோக்கத்தை கண்டுபிடி ஃபர்ஸ்ட். ஆண்டவரை கேளு, ஆண்டவரே நீ என்ன எதுக்காக அழைச்சீங்க? ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறேன் கேட்டு பார்த்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. கேளுங்க, முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கீங்க? ஹல்லேலூயா. என் ஜனம் அழிகிறதே. ஹல்லேலூயா. நீங்க 15 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரை தேடி வந்து உங்க குடும்பம் உங்க ரத்த பந்தம் ஆண்டவருக்குள்ள வரலையா? கணக்கு உங்கள்கிட்ட கேட்கும். ஹல்லேலூயா. என் ஜனம் அழிகிறதே. ஹல்லேலூயா. ஜனத்துக்காக அழகுடலிட வேண்டிய பொறுப்பு உங்களுடையதுதான். அதான் சொன்னது. ஹல்லேலூயா. செவரை அடைக்க ஒருத்தரை தேடின, ஒருத்தனையும் காணவில்லைன்னு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தேசத்தில் ஒரு தற்கொலை நடந்தா அதுக்கு கணக்கு உங்கள்கிட்ட தான் கேட்கும். ஹல்லேலூயா. உங்க கிராமத்துக்குள்ள ஒரு விபத்து நடந்தா அது கணக்கு உங்கள்கிட்ட தான் கேட்கும். ஹல்லேலூயா. உங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஹல்லேலூயா துர்மரணம் நடந்தா அதுக்கு கணக்கு உங்கள்கிட்ட தான் கேட்கும். ஹல்லேலூயா. அவங்களுக்காக திறப்பிலே நிற்க வேண்டியது, ஹல்லேலூயா செவரை அடைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. ஹல்லேலூயா. சும்மா உங்களை அழைக்கல, அந்த கிராமத்திலிருந்து இந்த கிராமத்திலிருந்து அந்த ஏரியாவிலிருந்து உங்களை சும்மா அழைச்சு கொண்டு வரல. ஹல்லேலூயா. திறப்பிலே நிற்கணும், சுவரை அடைக்கணும். ஹல்லேலூயா. பகலூர் ஒப்படைங்க ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரை என்ன வைத்து என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கீங்க? நான் இன்னும் சேர் நிற்பி உட்கார விரும்பல ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்காக ஏதாவது நான் செய்யணும், உமக்காக நான் ஏதாவது செய்யணும். என்னை அர்ப்பணிக்கிறேன் எத்தனை பிள்ளைங்க சொல்ல முடியும்? எஸ்தர் செஞ்சது. ஹல்லேலூயா. எஸ்தர் ஜெபிச்சது. எஸ்தர் ராஜாவினிடத்தில் போக அனுமதி கிடைச்சாதான் போனோம், ஆனா அவ போனது. ஹல்லேலூயா. துணிச்சலா தைரியமா போய் எஸ்தர் நின்னது. கர்த்தர் அவளுக்காக இறங்கினார். ஹல்லேலூயா. போன உடனே எஸ்தர் போய் ராஜாவினிடத்தில் அப்படி பண்ணேன்னு சொன்னதா? ஆமான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லவே இல்லை. என்ன பண்ணனது? ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தினாங்க. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் என்ன பண்ணுகிறது? ஒரு விருந்து வச்சு அந்த விருந்தில் சாப்பாடு போடணும். அப்பவும் ராஜா சொன்னது, நீ கேளு, ராஜ்யத்தினோட பகுதி ஆயாலும் நான் உனக்கு தருகிறேன். அப்பவும் எஸ்தர் வாயை திறந்ததா? நம்ம என்ன பண்ண முந்திரி கொட்டை மாதிரி ஆமாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. தப்பு. பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையா இருக்கணும். பேசக்கூடாதது பேசக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பேச வேண்டிய நேரம் வரைக்கும் அமைதியா இருக்கணும். நமக்கு ஒரு டைம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, இந்த டைம்ல தான் பேசணும், நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். சும்மா எடுத்து கவுத்தோன்னு பேசி நிறைய நேரங்கள்ல நம்ம தோல்வியை சந்திக்க காரணம் ஹல்லேலூயா நம்மட வாய் தான். ஹல்லேலூயா. பேசக்கூடாத இடத்துல பேசாம இருக்கணும். ஹல்லேலூயா. செய்யக்கூடாத காரியங்கள் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் செய்யணும்னு சொன்னது மட்டும்தான் செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறது இதெல்லாம் தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு செய்யணுது எல்லாம் செய்யணுது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தோட்டத்திலிருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் நமக்கு வேதனை தான்.
ஹல்லேலூயா. இந்த தோட்டமாகிற சபைக்குள்ள பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு. சபை ஒரு தோட்டம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல இருக்கிறதான நம்ம ஒவ்வொரு பாதுகாப்பாக ஆண்டவர் தோட்டத்துக்குள்ளே வச்சிருக்கிறது. இந்த தோட்டத்துக்கு வெளியே போனால் ஹல்லேலூயா வேதனை, கஷ்டம், ஆளலி நம்ம வேர்வை சிந்தி பாடுபட வேண்டி வரும். ஆளலி அன்னைக்கு அழுது பிரயோஜனம் கிடையாது. தோட்டத்தில் இருக்கும்பொழுது நாம் கிறிஸ்துவனோட மனவாட்டிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பரிசுத்த சந்ததியாக இருக்கணும். அதில் கரை திரகற்றவர்களாக இருக்கணும். 10 கன்னிகைகளுக்கு இருந்தது உண்மைதான், எல்லாம் கன்னிகை தான், 10 கன்னிகை தான். ஆனால் என்ன இல்லை, விளக்கில் எண்ணெய் இல்லை. விளக்கு இருக்கு, ஹல்லேலூயா. எண்ணெய் இல்லை, உங்கள் எண்ணெய் வேணும். ஹல்லேலூயா. எண்ணெய் என்னம்மா? அபிஷேகம் வேண்டும், வல்லமை வேண்டும், பிரசன்னம் வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காரும் பொழுது சும்மா வந்து உட்காந்துட்டு ஆளில் தூங்கிட்டு போனது சபை இல்லை. சும்மா வந்து தூங்கி கொஞ்ச நேரம் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு போன இடம் கிடையாது சபை. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இன்னும் பேசுங்க, இன்னும் பேசுங்க. இந்த வாஞ்சை இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யுத்தங்கள் கேட்கிறது, யுத்தத்தின் செய்திகள் கேட்கிறது. நாம என்ன பண்ணணும்? ஐயோ ஆண்டவரே, எத்தனை குழந்தைங்க தெரியுமா? இதே நம்ம குழந்தைங்களை நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல சும்மா இருக்குமா நீங்க? ஹல்லேலூயா. எத்தனை ஸ்கூலுக்குள்ள குண்டு விழுந்துருச்சு. அந்த குழந்தைங்க தாய்ங்க வீட்டுக்குள்ள உட்காந்து குழந்தை நைட்டு வரும் ஈவினிங் வரும் நினைச்சிட்டு இருந்திருக்கும். அந்த குண்டு விழுந்திருக்கும். அந்த தாய்க்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த குண்டு இங்க விழாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அழுகணும், அழுங்கணும். ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம் குமாரத்தியே, எனக்காக அழ வேண்டாம், உனக்காக உன் பிள்ளைக்காக அழு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு அழுகிறவர்கள். ஹல்லேலூயா. சும்மா தேவையில்லாம ஆண்டவரே சாரி கொடுங்க, ஆண்டவரே ஃப்ரிட்ஜ் கொடுங்க, ஆண்டவரே வண்டி கொடுங்க, இதெல்லாம் நிறுத்துங்க. இது அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, முடிஞ்சு போச்சு. அழு, ரட்சிப்புக்காக அழு. எத்தனையோ பிள்ளைகள் அழிந்து போகிறது. அழு, எத்தனை பிள்ளைங்களுக்கு கால் இல்லாம கை இல்லாம ஹல்லேலூயா வேதனையா இருக்கிறது. ஹல்லேலூயா. கேட்கிற பார்க்கிற நமக்கு எப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற பயம், தூங்க முடியாது, சாப்பாடு இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைங்களை பார்த்து இருக்கீங்களா? நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளாவது அழுக வரணும், ஒரு சொட்டு கண்ணீராவது உங்க கண்ணிலிருந்து விழுகணும். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டது, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட, என் பிள்ளை சரியாயிடுச்சு வேண்டாம். அழு. ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் புகழ்ச்சி எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை, அப்பாவை நேசிக்கிற பிள்ளைங்க, அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழும். அப்படி தானே? ஹல்லேலூயா. அந்த பிள்ளை தானே அப்பாவுக்கு பிடிக்கும். எது அப்பா செய்ய சொன்னாலும் அதுக்கு மாறுதலாக பண்ணணும் பிள்ளைய பிடிக்குமோ, அதே மாதிரி நடக்கிற பிள்ளைய பிடிக்குமா? அது எப்படி? அது அப்பா என்ன சொல்லணும்? அப்பாவோட சொற்படிக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தான் அப்பாவுக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு அப்பாவோட செல்ல பிள்ளைகளாய் மாறணும் ஏசப்பா விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செல்ல பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் சமயத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்பாவிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? நீங்கள் மனசால சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அப்பாட்ட பேசுறதுக்கு டைம் இல்லை. பெத்த அப்பாட்ட பேசுறதுக்குமே இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெத்த அப்பா பேசாமல் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு. ஹல்லேலூயா. ஒரு வாரம் பேசலை, ஒரு மாதம் ஃபோன் வரல, இல்லை ஒரு வருஷம் ஃபோன் வரல. எங்கள் அப்பா என்ன கண்டுக்கவே இல்லையா ஆண்டவரே, எங்கள் அப்பா பேசவே இல்லை நம்ம சொல்லணும்ல. ஹல்லேலூயா. ஏசப்பா நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்கல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன சொன்னது? டைம் இல்லை, மொபைல் பார்க்குறக்கு டைம் இருக்குது. காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறதே கை என்ன பாடுறது? ஹல்லேலூயா. ஃபஸ்ட் அதை எடுத்து மாற்றுங்க. உங்கள் பெட்ரூம்குள்ளே மொபைல் போகக்கூடாது. ஹல்லேலூயா. காலையில் எழுந்திரிக்கிறதே கண்ணுங்கள திறக்க மாட்டேன், தேர்னது மொபைலு. ஹல்லேலூயா. இந்த மொபைல் வந்ததே சீரழிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. நல்ல விஷயந்தான். ஹல்லேலூயா. ஒரு ஆபத்துக்கு உதவும், உண்மைதான். ஆனால் அது தேவையான விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணணும். மொபைலுக்கு டைம் இருக்குது, மொபைல் பார்க்கறதுக்கு டைம் இருக்குது. கொஞ்சம் டைம் என்ன எப்போ பார்த்தாலும் மொபைல். பிள்ளைங்கள கேட்டு பாருங்க, ஏன்டா மொபைல் எடுத்து வச்சுட்டு போர் அடிக்குதுமா? என்ன அடிக்குது? நம்ம காலத்தில் போர் அடிச்சதா? இன்னைக்கு தானே மொபைல் வந்துடுச்சு. நம்ம காலத்தில் போர் அடிச்சதா? என்ன பண்ணும்? ஹல்லேலூயா. சும்மா கொஞ்சம் நேரம் உட்கார விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அது பண்ணு, இது பண்ணு. இந்த காலத்தில் பிள்ளைங்கள்ட்ட வேலை சொல்லி பாருங்க. நான் என்ன வேலை செய்யறது? நீ செய், நீ தாய், நான் தாய் தானே, உன் கடமை. ஹல்லேலூயா. பிள்ளைங்க தப்பு பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நான் என் பிள்ளைங்களை 3 எல்லா வீட்டு வேலையை சொல்லி பழக்கினேன். ஹல்லேலூயா. கேட்குறவங்களுக்கு ஐயோ பிள்ளை கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கொடுமை கிடையாது. உன் பிள்ளை நீ இங்கே தான் பழகணும். ஹல்லேலூயா.
ஹalleluya. அடுத்த வீட்டுக்கு போய் ஐயோ எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. அதாம்மா யூடியூப் இருக்குல்ல, அப்பா பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பழகி கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் உங்கள் அம்மா அட்ஜஸ்ட் பண்ணும், உங்கள் அப்பா அட்ஜஸ்ட் பண்ணும். அங்கே போனால் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஹalleluya. பாத்திரம் விளக்குனது கஷ்டம், வீடு கூட்டுற அவள்கிட்ட சொல்லு, இல்லை அம்மா பண்ண. நிறைய வீடுகளில் தப்பு. ஹalleluya. ஹalleluya. பிள்ளைங்களுக்கு பொறுப்பு கொடுங்க. அது பெத்த தாய்மார்கள் வேலை. இதெல்லாம் கனி. ஹalleluya. அது தாய் பண்ண சொன்னா இடையில சப்போர்ட்டுக்கு அப்பா பிள்ளை ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கணும், நீ வேலை வாங்கினதா? அந்த அப்பாமார்களுக்கும் அடி விழுகணும். ஹalleluya. ஹalleluya. பிள்ளைங்களை வளர்த்த வேண்டிய பொறுப்பு கரெக்டாக வளர்த்தணும். ஹalleluya. இதெல்லாம் தாய்மார்கள். ஸ்திரீகளுக்கு இன்னைக்கு சொல்லிட்டு தான் போகும், கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல. ஹalleluya. தாய்மார்கள் செய்ய வேண்டிய. அதுக்கு இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் தப்பு பண்ண என்ன தெரியுமா? பிள்ளை பண்ணட்டும், பையன் பண்ணக்கூடாது. ஐயோ பையன், ஆம்பளை பையன் எங்கே எழுதி வச்சாக்கண்ணே? சாப்பாடு போடும்போது ஆம்பளைக்கு தனியாக பொம்பளைக்கு தனியாக சாப்பாடு போடணுதா? ஹalleluya. நிறைய வீடுகள் தப்பு. சாப்பிட்ட சாப்பாடு பசங்களை வச்சு கழுகி பழக்கு. அல்ல அவங்கவுங்க துணி அவங்கவுங்களை கழுக சொல்லு. அதான் வாஷிங் மிஷின் கொண்டா போட்டா போதும் இல்லை இப்பெல்லாம். ஹalleluya. தப்பு. ஆமென். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியதை பழக்க வேண்டிய இடம் உங்க வீடு. செய்யறது இல்லை நிறைய தகப்பன்மார்கள் தாய்மார்கள். அதனால என்ன பண்ணனது? கல்யாணம் பண்ணி விட்டு அடுத்த நாள் அம்மா அழுகுனது. எதுக்கு காரணம்? ஹalleluya. அன்னைக்கு 10 பிள்ளைங்களை பெத்த அந்த தாய்மார்கள் அழுகல. இன்னைக்கு 2 பெத்துட்டு உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கேன். அன்னைக்கு 10 பிள்ளைங்களை பெத்த எந்த வீட்டுல டைவோர்ஸ் நடக்கல. அந்த காலத்துல டைவோர்ஸ் வார்த்தை கேட்டுருச்சா? ஹalleluya. இன்னைக்கு 6 மாசம் இருக்காது டைவோர்ஸ். காரணம் என்ன? நீங்க பிள்ளைங்களை வளர்க்க வேண்டிய வார்த்தையில் வளர்த்தணும். ஹalleluya. தப்பு ரைட்டு சொல்லி கொடுத்து வளர்த்தணும். என் பிள்ளை அடுத்தவங்க கூட காதலிச்சு ஓடி போன காரணம் யாரு? நீங்க. அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல அன்பு செலுத்தணும். அந்த பிள்ளைங்க ஏதாவது பேசும்போது கவனிக்கிறதுக்கு டைம் இருக்கணும். நீங்க பேசுனது அவங்க கவனிக்கிறதுக்கு டைம் கொடுக்கலச்சா, அவ அடுத்தவள்கிட்ட போய் பேசு போன்ல. ஏங்க அவன் கண்ணு இங்க கண்ணுன்னு பேசியிருந்தா அந்த கண்ணு பின்னாடி போயிருக்குமா? தப்பு உங்க கையில். நான் உங்களை தான் குறை சொல்லுவோம், உங்களை தான் தப்பு சொல்லுவோம். ஹalleluya. ஹalleluya. நிறைய வீடுகள் ஆசீர்வாதம் இல்லை. இதெல்லாம் தானே அந்த வேறே கரெக்ட் இல்லை, நிலைமை பதமாகல. அப்புறம் என்ன பண்ணது? கனி கொடுங்கன்ட்டு ஒரு ஆசீர்வாதங்க. எப்படி ஆசீர்வாதம் வீட்டுக்கு வரும்? ஹalleluya. ஆசீர்வாதம் வருவதற்கு வழி நம்ம தான் வாய்க்கால் ஏற்படுத்தணும். வீட்டுக்குள்ள பிள்ளை ஜாமான சொல்லணும். அப்ப பிள்ளைங்க என்ன சொல்லணும்? சரிம்மான்னு சொல்லி பழகணும். என்ன சொல்லணும்? ஆமா. இப்ப பைபிள் வரைக்கும் அது முக்கியம். எனக்கு இதை ப்ராக்டிக்கல் இது பண்ணணும், அசைன்மெண்ட் அதை எழுதணும். அப்புறம் என்னடி எழுதணும்? காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க. ஹalleluya. ப்ராஜெக்ட் ஒர்க் வேற இருக்கு. இப்ப பைபிள் முக்கியம், முக்கியம்தான். ஹalleluya. ஒரு தேவ மகன், அவருக்கு படிப்பே வராது. ஹalleluya. அவருக்கு அமெரிக்கன் எம்பசியில் போய் விசாக்கு அப்ளை பண்ணார். ஹalleluya. அப்ளை பண்ணும்போது பெரிய பெரிய இந்த படித்தவங்க அதிகாரிங்க எல்லாமே போய் எல்லாம் ரிஜெக்டாக வருது. இவர் போகிறாரு. இவருக்கு அவ்வளோ படிப்பெல்லாம் கிடையாது. இவர் போகிறாரு. இவர கையில் இருக்கணும் ஒன்று அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும்தான். அவங்க சர்டிஃபிகேட்டு அது இது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் கொண்டு போயிட்டு எல்லாம் விசா என்ன ஆயிடுச்சு? ரிஜெக்ட். ஆனால் இந்த பாஸ்டர்கிட்ட போகும்போது இந்த மதாமா உட்காந்துட்டு இருக்கு. மதாமான்னா வெளிநாட்டுக்காரி அம்மா உட்காந்துட்டு இருக்கு. அந்த அம்மா கேட்டுருச்சா, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டிருக்கு. அவர் சொன்னார், ஐ எம் ஏ பாஸ்டர். என்ன சொன்னார்? என் பாஸ்டர். தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசுகிறாரு அவர், இங்கிலீஷும் தெரியல. அந்த அம்மா என்ன கேட்டுருச்சுன்னு தெரியுங்களா? என்ன கேட்டிருக்கோம்? இந்த அம்மா கேட்டுருச்சா, உங்களுக்கு பிடிச்ச வசனம் சொல்லுன்னு கேட்டுருச்சா. இப்படியெல்லாம் மிஸ்ஸாக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடச்சிருக்கா? உங்களுக்கெல்லாம் பிடிச்ச வசனங்க சொல்லுன்னு கேட்டிருக்கா. அவருக்கு ரொம்ப பிடிச்ச வசனமா யோபு 42:2 கொட்டக்கடையன்னு சொல்லி ஒப்பிச்சிருச்சா. ஹalleluya. குட். நெக்ஸ்ட் கேள்வி என்னது? எத்தனை சுவிசேஷம்? நியூ டெஸ்டிமெண்ட் புதிய ஏற்பாடில் முதல் 4 புஸ்தகம் சொல்லுன்னு சொல்லிருச்சா. என்னது சொல்லுங்க? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அவர் சொல்லிருச்சு. குட். ஹalleluya. அடுத்தது இன்னொரு வசனம் கூட சொல்லுன்னு சொல்லிருச்சா.
The Lord is my shepherd, I shall not want ன்னு சொல்லிருச்சா. அவருக்கு 10 வருஷத்துக்கு விசாக்கு சீல் போட்டு கொடுத்துருச்சு அந்த அம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் புகழ செய்வாரு. உனக்கு படிப்பு வேண்டாம், உனக்கு சர்டிபிகேட் வேண்டாம், உனக்கு ஆதார் கார்டு வேண்டாம். ஹல்லேலூயா. எனக்கு படிப்பு இல்லை அம்மா, வேண்டாம். வசனம் இருக்கா? வசனம் உன்னை ஆசீர்வதிக்கும், வசனம் உன்னை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. அந்த சாட்சி கேட்கும்போது ஹல்லேலூயா எப்படி இருந்தது? ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்ததுங்க. இன்றைக்கி அவரை கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா. வந்து நாங்கள் 2 டீம் தான் போனேன், 2 பேர் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸு. அதில் ஞானும் ஐயாவும் நம்ம நெகமியா பிரதரும் வந்ததே ஃபஸ்ட்டு தீர்க்கதரிசனம் அவருக்கு. நீங்கள் உங்களை விசாரிப்புக்காரன் ஆண்டவர் வச்சிருக்கிறான்னு சொன்னார். ஹல்லேலூயா. பொறுப்பெல்லாம் கர்த்தர் சும்மா ஐயாவுக்கு தெரிஞ்ச மாதிரி பொறுப்பு கொடுத்தது நீங்கள் நினச்சிருக்கீங்களா? ஐயா பொறுப்பு கொடுக்கலைங்க, ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு. அவருக்கு எங்கே தெரியும்? கேரளாவில் இருக்கிற வாகமண்ணில் இருக்கிற அவருக்கு எப்படி தெரியும்? ஹல்லேலூயா. இவர பொறுப்பை விசாரிப்பேன்னு ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரை கைப்பிடிச்சு சொல்றாரு, உன் பொறுப்பை விசாரிக்க ஊழியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாயில தீர்க்க தரிசன வார்த்தை வரணுமா? நம்ம வசனத்தின்படி வாழணும். நம்ம பேசுகிற வார்த்தை தீர்க்க தரிசனமா மாறும். ஹல்லேலூயா. நம்ம நடக்கை கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள நிறைய ஊமையர்கள் இருக்கா? யாராவது ஊமையர்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், ஊமையர்கள் இருக்கு. வாயிருந்தும் கர்த்தரோட ரட்சிப்பை பற்றி சுவிசேஷம் சொல்லாத எல்லாரும் ஊமைகள். இயேசுவின் நாமத்தில் உங்க வாய் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. முடவர்கள் இருக்கு, முடவர்கள், ஆவிக்குரிய முடவர்கள். ஹல்லேலூயா. சபைக்குள்ள, வேற எங்க இல்லை, சபைக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஓட டைம் இருக்கு, ஆண்டவர்ற காரியத்துக்கு வர டைம் இல்லை. நீ எல்லாம் முடவே. ஹல்லேலூயா. என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்களா? ரட்சிச்சல்ல ஆண்டவரே, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தல. ஹல்லேலூயா. அந்த நிலைமை பார்த்து யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்தால் நீங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஒற்றை ரூமுக்குள்ளே, அதுக்குள்ளே சமைச்சு, அதுக்குள்ளே சாப்பிட்டு, ஹல்லேலூயா, காட்டுக்குள்ளே போய் பாத்ரூம் போய், ஹல்லேலூயா, எப்படி இருந்தால் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு, தனித்தனி ரூமு, தனித்தனி பாத்ரூமு, ஹல்லேலூயா, எல்லா வசதி வாய்ப்புகள், வாகனத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம், ஹல்லேலூயா, ஃபோனு எல்லாம் போட்டும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஃபோனு. அன்னைக்கு ஒரு லேண்ட் ஃபோனு கூட வீட்டில் இல்லாத இருந்தா, நம்ம வீட்டில் தனித்தனி ஃபோனு எல்லாம் கொடுத்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு வச்ச ஆசீர்வாதத்துக்கு நீங்க கர்த்தருக்காக என்ன பண்ணீங்க? இன்னைக்கு யோசிக்கணும். ஹல்லேலூயா. இந்த விசேஷித்த நாளில் நம்ம ஒவ்வொரு விசேஷித்தவர்களாக தான் போனோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிஃப்ட் நீங்கள் உங்கள் மனைவிக்கு வாங்கி கொடுக்கணக்கால பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? வசனம் சொல்லி ஜெபம் பண்ணி ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. காலையில் எழுந்திரிச்சப்போதே பண்ணியிருக்கணும். இன்றைக்கி போய் வீட்டுக்கு போன உடனே உங்கள் மனைவி கையை பிடிச்சிக்கோங்க. இசப்பா, எனக்கு நல்ல மனைவியை கொடுத்துருக்கேன், நன்றி ஆண்டவரே. அவளை கனி தன்னுகிற திராட்சை கொடியாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா. என் மனைவி ஹல்லேலூயா கர்த்தருக்கு பயப்படுகிறவளாக இருக்கணும், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவளாக இருக்கணும், என் குடும்பம் எனக்கு ஒரு துணையாக இருக்கணும். ஜெபிங்க நீங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்கணும். உங்கள் மனைவிகளை கையில் பிடிச்சி ஜெபிச்சு ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. மனைவி இங்கே இல்லையா, ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே இல்லாத மனைவியை ஃபோன் பண்ணி ஃபோனில் விஷ் பண்ணிட்டு ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு நல்ல மனைவியை கொடுத்ததுக்கு அதாம்மா இல்லை, எனக்கு நல்ல மனைவி கிடைக்கல. இன்னைக்கு நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்கு, 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நல்ல மனைவி இல்லையா. அன்னைக்கு நல்ல மனைவின்னு நினச்சி கல்யாணம் பண்ணியிருக்கு. அதில் இன்றைக்கி நல்ல மனைவி இல்லை நீ சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நீங்கள் எப்படி நினைக்கிறதோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி ஆகுங்க. ஹல்லேலூயா. உங்கள் மனைவி எப்படி ஆகணும்னு நினைக்கிறதோ அப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் மாறணும். அவள்கிட்ட எல்லாம் நீ இப்படி பண்ணு, நீ அப்படி பண்ணு. ஆனால் நம்ம எப்படி இருக்கும்? ஞானெல்லாம் ஆம்பளை அப்படி தான் இருக்கும். 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தலையிலும் வைக்கல மனைவியை. எங்கேருந்து எடுக்கலை? தலையிலேருந்து எடுக்கலை, காலிலேருந்து எடுக்கலை. எங்கேருந்து எடுத்த? விழா எலும்பு எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கு. அப்போ இங்கே தான் இருக்கணும் மனைவி. இருக்கா? ஹல்லேலூயா. இடுப்பில் வச்சுட்டு தொடங்கணும் உங்கள் மனைவிகளை. அம்மா வெயிட்டு தாங்க முடியல, தூக்க சொல்லலை நான். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஹல்லேலூயா அணைக்கணும். கர்த்தர் சமூகத்தில் ஹிருதயத்தோடு ஏற்றவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நைட்டு எப்போ ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே வரும் தெரியுமா? கைகோர்த்து ஜெபிக்கணும். எத்தனை வீட்டில் ஜெபம் இருக்குது? எவ்வளோ நைட்டு 12 மணி 2 மணிக்கு ஐயா வந்தாலும் ஜெபிச்சு தூங்க போகும்போது கைப்பிடிச்சு ஜெபிக்காமல் அவர் தூங்கவே மாட்டார்.
எங்கள் வீடு ஆசீர்வதிக்க காரணம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட காரணம் வேறு எதுவும் கிடையாது. எந்த ஊரில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்குவார். ஹல்லேலூயா. வீட்டில் இருந்தால் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்குவோம். நான் ஒரு வேளை தூங்கிட்டு இருக்கோம், அப்போவும் என் கை பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு படுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு சில பொறுப்புகள், நீங்கள் பொறுப்பு மறந்து போனதுனால தான் இப்படி இருக்கீங்க. பொறுப்பு கரெக்டாக செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைங்களுக்கு வேலை ஆயிடுச்சு, பசங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, கணவர்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, மனைவிகளுக்கு எல்லோரும் ஓகே தானே? எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் திருப்தியாக ஆகாரம் கிடச்சிருச்சா? ஆகாரம் கிடச்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னையிலேருந்து எப்படி இருக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் துணையாக இருக்கணும், கனி கொடுக்கணும். அல்ல கொடியாக இருக்கணும். எங்கே கொடியாக இருக்கணும்? தம் வீட்டில் கொடியாக இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படணும். நீங்கள் எப்படி இருக்கணும்? அப்படியே நேசிங்க, உங்கள் மனைவிகளை நேசிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு எரிச்சலடையாது, அன்பு இடுமப்பா பேசாது. ஹல்லேலூயா. அன்பு ஹல்லேலூயா சினமடையாது. சினம் சொன்ன என்னதுங்க? கோபம். ஹல்லேலூயா. கோபம் வருது, அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சினமடையாது, சகலத்தையும் தாங்கும். இங்கே என்ன பண்ணது? தாக்கும். அப்படி இல்லை, தாங்கணும். ஹல்லேலூயா. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் அன்பே பெறுது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எல்லாமே இருக்கு, தாங்கணும் எல்லாமே சொல்லிட்டு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதுல 3ல் எது பெறுது? அன்பே பெறுது. அப்ப விசுவாசம் வேண்டாமா? வேணும். நம்பிக்கை இருக்கணும். அப்படி சொல்லி போனால் இன்னும் டைம் போயிடும். ஹல்லேலூயா. நிறைய மனைவிகளுக்கு தம் புருஷன் மேலே நம்பிக்கை இல்லை. கொஞ்ச நேரம் அதிகமாக ஃபோனில் பேசினா, ஏங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஃபோன் நோண்டிகிட்டே இருக்குதுங்க? இந்த வேலையெல்லாம் வேண்டாம். அதுக்காக அவங்க ரொம்ப நம்பினதுன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் ஓப்பனாக இருங்க. 2 பேரும் எதுவுமே மறைக்கக்கூடாது. குடும்பம் கணவன் மனைவிக்குள்ளே மறை இருக்கக்கூடாது. எது இருந்தாலும் சொல்லணும். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நடந்தால் சொல்லி பாருங்கள், அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க சொன்னாலும் அவங்க ஆமாம் என் வீட்டுக்காரர் சொல்லிடுச்சுன்னு சொல்லும். நீங்கள் மறைக்கினால தான் நிறைய நேரத்தில் கரடு உள்ளே வழுகுது, கசடு வருது உள்ள. அதில் குடும்பத்துக்குள்ளே பிரிவினை வர காரணம் நீங்கள் மறைக்கினது. நிறைய விஷயம் மனைவிமார்களை மறைச்சு, ஐயோ அவன் என்ன தப்பாக நினச்சிடுமா? ஒரு தப்பு நினைக்காது. உங்கள் மனைவி தானே, ஏங்க இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க மன்னிக்கும். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் பண்ணனதில்லை. ஹல்லேலூயா. நம்பிக்கை, அடுத்த விசுவாசம், அன்பு, இதெல்லாம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் எழுந்திரிச்சு நில்லுங்க, எல்லாரும் எழுந்திரிச்சு நில்லுங்க. கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீர். ஹல்லேலூயா. நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி அப்பா. எல்லாரும் எழுந்திரிச்சு நில்லுங்க. கர்த்தர் சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக ஆண்டவரே, இந்த விசேஷித்த நாளுகளில் கர்த்தர் எங்களோடு ஒவ்வொருவரோடு பேசினதற்காய் நன்றி, 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 நன்றி. நெகமியா பிரதர் முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி வாழ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த பகல் ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே இந்த மதிய வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே உலகம் எங்குமாக மகளிர் தினத்தை கடைபிடிக்கிற நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஆவியானவருக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களுக்கு மாத்திரமல்ல, தெய்வ பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே ஏற்ற துணையாக திருச்சபைக்கு ஆண்டவரே, குடும்பத்திற்கு ஆண்டவரே, கணவனுக்கு ஏற்ற துணையாக இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றே ஆண்டவர் ஒவ்வொரு வீடுகளிலும் ஏற்ற துணையாக கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிகபல ஷததவ லகடதுடபல. ஆவியானவரே அப்படியாய் கர்த்தாவே, ஆதியாகமம் 12:18 சொன்னது போல எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே குடும்பத்திற்கு தன்னுடைய கணவனுக்கு ஆண்டவரே ஏற்ற துணையாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சங்கீதம் 128:3 தன் ஆண்டவரே உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களிலே கனி தரக்கூடிய திராட்சை கொடியை போல இருக்க ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. செடியோடு இணைந்திருக்கும் ஆண்டவரே,
மற்ற செடியோடு அல்லப்பா, தன்னுடைய செடியோடு தன்னுடைய கணவனோடு சேர்ந்து ஆண்டவரே இவர் கனி கொடுக்கக்கூடிய, கனி தரக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றப்படும்படியாக, ஆவியின் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அந்த அபிஷேகத்தை நீர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு மனைவிமார் மேல, சகோதரி மேல ஊற்றப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய நீதிமொழிகள் 31:30 சொன்னது போல கர்த்தருக்கு பயந்து அவளே ஸ்திரீகள் உன்னை புகழப்படுவாள் என்று வேத சத்தியத்தின்படி பிள்ளைகளின் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கேட்ட வசந்தபடி வாழ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. அடுத்த வாரத்தை நல்ல செய்தி கேட்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க தாயோடு கூட ஆண்டவரே, பாஸ்டமோடு கூட மறைத்து ஆவியான வெளிப்பட்டதுக்காய் நன்றி ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. இந்த வசனம் ஆண்டவரே வழியருகே விழுந்ததை போல, பாறையிலே விழுந்ததை போல, முற்களிலே விழுந்ததை போல இல்லாதபடிக்கு நல்லெண்ணத்தில் விழுந்த விதையாக 30, 60, 100 பல மடங்கு கனி தரக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றி அநேக பிள்ளைகளுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்ய ஆசீர்வதிப்பீராக. ரத்த கொள்ள முடி மரத்து கொள்ள நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.